கல்யாண மாலையில் காயத்ரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சார், என் பேர் கங்காதரன். சென்னை திருமலை வாயிலில் இருக்கேன். சரி. எனக்கு 2 பசங்க. சரி. பொண்ணு காயத்ரி, பையன் வினோத். 2 பேரும் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. சரி. நான் வன்னியகுல சத்திரியர் சமூகத்தை சேர்ந்தவன். சரி. ஸோ வன்னியகுல சத்திரியர் அல்லது சப்செக்டில் நாய்க்கர் இருந்தால் கூட பரவாயில்ல. சரி. ஸோ நல்ல யூஜி இல்லை பிஜி படித்த இந்த இன்ஜினியரிங் லெவலில் இருக்கிற மாப்பிள்ளை இருந்தால் எதிர்பார்க்குறேன் சார். காயத்ரி, நான் பிஇசிஇ படிச்சிருக்கேன். சரி. இப்போ சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி. கணவன் எப்படி வேணும்? ட்ரெடிஷ்னலாக நல்லா அன்பானவராக இருக்கணும். சரி. சென்னை பெங்களூர் பரவாயில்ல. நிச்சயமாக நீங்கள் ஆசைப்படுற இடத்துல நீங்கள் ஆசைப்படுற மாதிரி குவாலிஃபிகேஷனோட அழகானவர் உங்களுக்கு கணவராக கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வந்து அமைவாங்க. நல்ல மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ஜி காயத்ரி, பதிவேல் 692520, வயது 24, பிஇசிஇ முடித்தவர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். காயத்ரி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ஸ்வர்ண பிரகாஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, பிஇ பண்ணியிருக்கிறாரு. யூஎஸ் வாஷிங்டனில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஸ்வர்ண பிரகாஷ் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் தமிழ் மணி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, எம்ஏ எம்பில் முடிச்சிருக்கிறாரு. வெஸ்ட் பெங்காலில் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த அழகான பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. தமிழ் மணி விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் முரளி மோகன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் நாயுடு கௌரவ நாயுடு. என்ன நேட்டிவ் எங்க உங்களுக்கு? சென்னை. சென்னை. நேட்டிவ் பிளேஸ் வந்து சிவகாசி பக்கத்தில். அங்கேருந்து இங்கே வந்து செட்டில் ஆகிட்டீங்க? 30 வருஷம் ஆகுது சார். ஓஹோ, ரைட், ஓகே. வந்து 2 பொண்ணு எங்களுக்கு. சரி. பெரிய பொண்ணு சென்னையில் இருக்குது, சின்ன பொண்ணு மதுரையில் இருக்குது சார். கல்யாணம் ஆகிடுச்சு? கல்யாணம் ஆகிடுச்சு 2 பேருக்கும். பையன் லாஸ்ட்டு. சரி. எங்களுக்கு சென்னையில் பொண்ணு அமைஞ்சாலும் சரிங்க சார், இல்லை மதுரை இந்த மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு ஓகே சார். பொண்ணு வந்து எனி டிகிரி. ஓகே. அப்புறம் வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல. அதை பற்றி சந்தோஷம் சார். சொல்லுங்கம்மா. பொண்ணு குடும்ப பொண்ணா இருக்கணும். சரி. என் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன். கட்டாயமாம்மா. கல்யாண மாலை மூலமாக முரளி மோகனுக்கு ஒரு சிறந்த மனைவி, உங்களுக்கு அருமையான மருமகள் உடனடியாக அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். முரளி மோகன், பதிவேல் 710808, வயது 29, ஐடிஐ முடித்தவர், சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் பணிக்கு செல்லும் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். முரளி மோகன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சரண்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, பிஇ பண்ணியிருக்கிறாங்க. சென்னை எம்என்சியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. சரண்யா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் டாக்டர் முரளி கிருஷ்ணன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 39, வெட்டினரி சயின்ஸில் மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கிறாரு. சிதம்பரத்தில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. அங்கேயே வெட்டினரி டாக்டராகவும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. விவாகரத்து ஆனவர். டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. டாக்டர் முரளி கிருஷ்ணனுக்கு சிறந்த மனைவி அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். யாராவது இங்கே உள்ளவங்க தன்னுடைய வீட்டுக்கார் படத்தை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு. சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு மார்ச் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவை மாநகராட்சி கலையரங்கில். விவரங்கள் வரும் வாரங்களில். இந்திய குடும்ப உறவுகள் பின்னி பிணைந்துள்ளதா, விட்டு விலகி உள்ளதா? நடிகர் திரு SV சேகர் தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் சென்ற வார தொடர்ச்சி. நல்லதொரு காலை வேளையில் உங்களெல்லாம் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. ஒரு ஆள் வெறுப்பாக பேசுகிறது ஈஸி, நெருப்பாக பேசுகிறோட ஈஸி, ஆனால் சிரிப்பாக பேசுகிற ரொம்ப சிரமமாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி 4 துறையில் சொல்லிக்கிற ரொம்ப இயல்பாக ஒரு நகைச்சுவை சொல்லும்போது ஒரு பகட்டு இல்லாமல் அதை படித்து மனப்பாடம் சொல்லாமல், சிலலாம் ஜோக் சொல்லும்போது ஒரு டாக்டரு இல்லையே ஒரு வக்கீல் அப்புறம் இல்லை அது கலெக்டரில் சொன்னேன் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோக் சொல்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். அந்த அளவுக்கு இயல்பாக சுயம்பாக பேசுகிற எங்களுக்கெல்லாம் ஒரு குருநாதர் அன்புக்குரிய SV சேகர் சார் அவருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லி, குடும்ப உறவுகள் பின்னி பிணையாமல் இருந்துருந்துச்சுன்னா இத்தனை உறவுகள் இன்றைக்கி வந்து நம்ம கல்யாண மாலையில் இணைஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது.
ஏன்னா 2 லட்சத்துக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடத்தி வச்சுருக்காங்கன்னா அது பிணைந்தனால தான் உண்டு. இப்போ இங்கே செக் பண்ணியே பார்த்துருவோம், உங்களுக்கு ஒரு பரிசும் கொடுத்துருவோம். பெண்களுக்கு முதல்ல ஒரு கொஸ்டின், எல்லோரும் உங்கள் செல்ஃபோன் எடுத்துக்கங்க. செல்ஃபோன் அந்த டிஸ்பிளே வால்பேப்பரில் எல்லோரும் என்ன படம் வச்சுருப்போம்? சாமி படம், நடிகை படம் வச்சுருப்போம். யாராவது இங்கே உள்ளவங்க தன்னுடைய வீட்டுக்கார் படத்தை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு. 2 பேர் வச்சுருக்காங்க, ஆனால் வீட்டுக்காரர் ஃபோன் அது. அந்த அம்மா சொல்லு, அந்த முகரை வீட்டில் வச்சுருக்கிறதே பெரிய விஷயம். இதை செல்லில் வர வச்சு செல்லு சுவிட்ச் ஆகி போயிருந்தியா. ஆனால் என் வீட்டில் பிணைந்திருக்கின்ற பேசுறதுக்கு சரியாக தெரியும். ஏன்னா நான் அந்த மாதிரி நிகழ்ச்சி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 4 மணி 3 மணிக்கு நான் வீட்டுக்கு போனால் கூட என் ஒய்ஃப் எனக்காக சாப்பிடாம வாசலையே காத்திருப்பாங்க. ஏன்னா நான் போய் தான் சமைக்கணும். எதுக்கான இப்படி விட்டு கொடுக்கணும், இடையில விட்டும் கொடுத்துட்டோம்னா பிணைந்தே இருக்கும் குடும்பம். ஆனால் நம்ம பெண்களை பொதுவாக பேசுறதில்ல அந்த காலத்துலேருந்து பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் பழைய 1வது புத்தகத்திலே பாருங்களேன், கணவர் உட்காந்துருப்பாரு, மனைவி நின்றுருப்பாங்க. அது ஓரமாக கொஞ்சம். ஆமாம், ஓரமாக இப்படியே பழகிட்டோம். ஆனால் இன்றைக்கெலாம் வந்து எவ்வளோ உரிமை கொடுத்துருக்கு தெரியுமா? சர்வசாதாரணமாக பேசு. எங்கள் அப்பா போன தீபாவளிக்கு விளக்கெண்ணெய் வச்சு தலை குளிச்சா நல்லா குளிர்ச்சி அப்படின்ட்டாரு. எங்கள் வீட்டில் விளக்கெண்ணெய்னு சொல்லி எதிர்த்தூரில் கேட்டேன், ஏக்கா விளக்கெண்ணெய் இருக்கா அப்படின்ட்டேன். அது ஆஃபீஸ் போயிருக்குப்பா, 5 மணிக்கு தான் வரும் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கார் அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா இது எவ்வளோ பெரிய உரிமை. இப்படி இருந்தால் டென்ஷன் கிடையாதுங்க. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டில் கூட செவுரு, புது வீடுங்க, செவுத்தில் ஒரு கிராக் விழுந்துருச்சு. அவன் என்னையா கிராக் விழுந்துருச்சு, கிரகப்பிரவேசம் அன்றைக்கி இப்படி பண்ணியிருக்கேன்னா அவன் சொல்கிறான், இல்லைங்க செவுரு மூச்சு விடுதுங்கிற. அதெல்லாம் தெரியாது, சரி பண்ண முடியாது சார், நான் புது வீடு ஆரம்பிச்சிட்டேன், 2 நாள் டைம் கொடுங்கன்ட்டு போயிட்டான். அந்த வேஷ்டி சட்டெலாம் வாங்கிட்டா மேஸ்திரி போயிட்டா. என்ன பண்ணல, இவன் கோவம் எல்லாருக்கும் பார்த்துட்டு வணக்கம் சொல்லிட்டு ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலம் திரும்பி வந்தால் எல்லாம் பூசிருக்கு. ஒய்ஃபை பார்த்து, என்னது யார் மேஸ்திரி வந்து பண்ணாரா? இல்லைங்க நான் தாங்க பக்கத்தில் இன்னொரு மேஸ்திரி கூப்பிட்டு பூசிட்டேன். ஏங்க நான் வரத்துக்குள்ளே என்ன அவசரம்? இல்லைங்க ஒரு வீட்டில் 2 கிராக் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நம்ம டக்குன்னு கோவப்படாமல் ஏற்றுக்கிட்டோம்னா பிணைந்திருக்கும். கோவப்பட்டால் மறுபடியும் பிளவு விட்டு தான் போயிடும். கேசவத்துக்கு சொன்னார், ஏன் அப்படி இருக்காருன்னா அவர் இன்னும் வீட்டில் இணையலை, விட்டு விலகிதான் இருக்கார். கல்யாணம் ஆனாத்தானே அவருக்கு இந்த விஷயம் தெரியும். அது கல்யாணத்துக்கு வந்தப்போ அவர் தெரியும். நான் ரசிக்கணும். மனைவி எதை எதிர்பார்ப்பாங்கன்னா பாராட்டு. டீ கொடுத்துட்டு பக்கத்தில் நிற்பாங்க. எதுக்குன்னா வெட்டுக்குன்னு கிளாஸை பிடிக்கிட்டு போகிற கிடையாது. டீயை பற்றி பாராட்ட மாட்டாரா? ஆனால் நடக்கவே நடக்காது. என் வீட்டில் என்ன பேசினாலும் பதில். ஏன்னா படித்த வழியில் கல்யாணம் பண்ணுற என்ன சிரமம்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்லு. என்ன சாப்பாடில் சால்ட்டு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். சால்ட்டுலேயே சால்ட் ரெடி, கழுத்து விஷயில் கல்லாக இருக்குது, அது வேறு அதுலேயே சொல்லிட்டீங்களா? அப்புறம்னா மீனை கொஞ்சம் கழுவி குழம்பு வச்சுருக்காங்கள, எங்கள் அது தண்ணியிலே தான் 20 மணி நேரம் இருக்குது, மறுபடியும் எதுக்குங்க கழுவிக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டே இருக்குங்க. ஆனால் ஆச்சரியப்படுங்க ஒரு விஷயம், எல்லோரும் செல்ஃபோன் வச்சுருக்கோம். நான் சொன்னேன் டிஸ்பிளே வால்பேப்பர் என்ன வச்சுருக்கோம்னு சொல்லி. ஒரே ஒரு ஆள் ஆஃபீஸில் வேலை பார்த்தவர் தன்னுடைய மனைவி படத்தை வச்சுருந்தார். 200 பேர் இருந்தாலும் காலை தொட்டு கும்பிட்டாங்க. இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷன் பிரமிப்பாக இருக்கு. எதுக்குங்க உங்கள் மனைவி படத்தை வச்சுருக்கீங்க? உடனே அவர் விளக்கம், எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க, ரொம்ப துயரம் வரும்போது வேகமாக சொல்லுங்கள், வாழ்க்கை வெறுத்துருவோம் இல்லை மலையிலேருந்து உருண்டுருவோம் நினைக்கும் போது அவள் படத்தை எடுத்து பார்ப்பேன், இதை விட துயரம் இல்லாமல் கொஞ்சம் வரப்போகுது அப்படின்னு அவர் சொல்லலை. எதுக்கு வச்சிருக்காருன்னா இதை பார்த்தா மனைவி சந்தோஷப்படுவாங்க. ஆஹா நம்மளை இப்படி வச்சிருக்காரு, மனசுக்குள்ள என்ன இருக்கட்டும். பாராட்டுறதுக்காக எந்த குடும்பம்லாம் பாராட்டி பாராட்டி வாழ்கிறதா அந்த குடும்பத்தில் டென்ஷன் கிடையாது. ஏன்னா ஆஃபீஸ் விட்டு வராருன்னு வச்சுக்கலேன், ஆஃபீஸ் முடிச்சுட்டு வர்றாரு, வீட்டுக்காரர் என்னத்தை எதிர்பார்ப்பானா அனுதாபத்தை எதிர்பார்ப்பார். வந்தனோ டீ போட்டு கொடுக்குறது, வாங்க சுடுதண்ணில் குளிங்கன்றது. எங்கே ஒரு மாதிரியா இருக்கீங்க, அந்த மேனேஜர் தாண்டி என்னை குரங்கு மாதிரி இருக்குன்னு சொல்லி திட்டிட்டு அவன் கிடைக்கான் லூஸ் பையன், நீங்களா குரங்கு மாதிரி இருக்கேன், சீச்சி உட்காருங்க, குரங்கு தான் உங்களை மாதிரி இருக்கு, உட்காருங்க சாப்பிடுங்க. அதை விட இன்னைக்கு உள்ள தலைமுறைக்கு நம்ம கொடுத்துருக்க பெரிய உரிமை. முன்னாலாம் குழந்தையில பேச விட மாட்டேன் தெரியுமா? ஏய் பெரியவங்க இருக்கும்போது வாய்மூட் சப்புன்னு அடிக்கிறது. எனக்குன்னு வந்து பிறந்திருக்காரு, அவன் அப்ளிகேஷன் போட்டு வந்து பிறந்து அவங்க வீட்டில் பிறக்க போகிறோம்னு. ஆனால் இன்னைக்கு குழந்தையில பேச விட்டு பார்த்தா அது ஒரு மகிழ்ச்சிங்க. போன தலைமுறைக்கு விட இந்த தலைமுறை கொடுத்துருக்கோமே. அப்போ குடும்ப உறவுகளை இணைக்கிறதுக்கு இங்கே பழகிறது தான் பள்ளிக்கூடத்துலையும் பழவேன். பாட்டிகிட்ட கேட்குறேன், என் பாட்டி என் மேலே பிரியமாக இருக்கு, நாளைக்கு நீ தாப்பா கொல்லி ஓடணும், நாளைக்கு எனக்கு பள்ளிக்கூடம் இருக்கு பாட்டி. ஏண்டா நாளைக்கு 5:30 மணிக்கடை போகிறேன், ஒரு பேச்சு தானே சொன்னேன், இப்படி கிண்டலாக பேசுகிறேன், நாளைக்கெலாம் பாட்டி இறந்தா அழுவியாடா, அதெல்லாம் அழுவேன் பாட்டி, எங்கே அழுது காமி, எங்கே நீ செத்து காமி அப்படின்டா. இதே இதை வந்து பள்ளிக்கூடத்துக்கு கொண்டுருவேன். அப்பா சொல்கிறா, என்னடா முட்டை மார்க் வாங்கியிருக்க, முட்டையில் தான்ப்பா புரோட்டீன் அதிகம். அதே போல் அங்கே வாத்தியார்ட்டையும் சமாளிக்கிறான், சார் நீ எனக்கு முட்டை போடாங்க சார், ஏப்பா எங்கள் அப்பா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுருக்கார் சார், நீ வேறு முட்டைக்கிட்டே போட்டு போன வாத்தியார் கால்ரா வந்து கிடந்தார் சார், அது மாதிரி கிடந்துறாங்கன்னு சொல்லி 75 மார்க் வாங்கிட்டேன். பார்த்துருக்கீங்களா? சமாளிப்பான் பார்த்துருக்கீங்களா? டேய் என்னடா அந்த பொண்ணு பார்த்தியாடா 85 மார்க் வாங்கிருக்கு, நீ 15 மார்க் வாங்கிருக்கு, எப்படி வாங்க முடியும் சார்? எப்படி வாங்க முடியும்? கல்விக்கு அதிபதி யார்? கலைவாணி. அப்போ ஒரு லேடிஸ் தானே மார்க்கை போடும். நீங்கள் கல்விக்கு கருப்புசாமியை போடுங்க, நாங்கள் 85 மார்க் வாங்குகிறோம்.
நாளாக ஒரு லெட்ரு போட்டு அவர் நல்லா இருக்காரான்னு கேட்குறதுக்கு 15 நாள் ஆகும். இப்போ ஒரு செகண்டில் அப்படி ரசம் வச்சேன் அப்படின்னு அனுப்புனா 250 லைக் கொடுக்குறேன். ஆனால் அந்த ரசத்தை வீட்டுக்கார் லைக் பண்ணல, அது ஒரு பக்கம் கொடுக்கலாம் பாருங்க. அதான் இந்திய குடும்ப உறவுகள் பின்னி பிணைந்துள்ளன. கலகலப்போடு தொடர்கிறார் திரு மதுரை முத்து. வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் கந்தன் ராஜ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். சார் நாங்கள் 5 பேர். சரி. இவர் வந்து 4th, 2வது பிரதர். சரி. நல்ல ஃபேமிலியாக இருக்கணும் சார். ஓகே. பொண்ணு டிகிரி, எனி டிகிரி படிச்சிருக்கணும். நல்லா படிச்சிருக்கோம். வெரி குட். ரைட். குடும்பத்தை அனுசரிச்சுட்டு போகணும். ஓகே. ப்ரிஃபரபிளாக எஸ்சி தான் வேணும். சரி. அப்படி எனி காஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல. பரவாயில்ல. ரைட்டோ. கந்தன் ராஜ் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சார் எம்எஸ்சி எம்ஏ எம்எல் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி. ரைட். ஓகே. மனைவி எப்படி வேணும்? மனைவி வந்து பொறுப்பாக, அழகா, ஓகே, ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கூடிய பொண்ணாக பார்க்குறோம். ஓகே. ப்ளஸ் அம்மா அப்பாவை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். வெரி குட். ஃபேமிலி ப்ளஸ் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக. ஆமாங்க சார். படித்த பெண்ணா மினிமம் டிகிரி படிச்சிருக்கோம். வெரி குட். ரைட். அதே மாதிரி பெண் கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம். ஜி கந்தன்ராஜ், பதிவேன் 512981, வயது 35, எம்எஸ்சி எம்ஏ முடித்தவர், எம்எல் படித்துக் கொண்டிருப்பவர், சென்னையில் சொந்த தொழில் செய்பவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். கந்தன்ராஜ் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சுசீலா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 20, 12th படிச்சிருக்கிறாங்க. பியூட்டிஷியன் கோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் பியூட்டிஷியனாக இருக்கிறாங்க. ஓரளவு படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. சுசீலா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ராஜ்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 39, பிகாம் மேலும் GNIIT பண்ணியிருக்கிறாரு. திருச்சியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் சொந்தமாக பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி அல்லது டிப்ளமா முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. ராஜ்குமார் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஸ்ரீனிவாசன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு வந்து 3 பசங்கள். முதல் ஒரு பொண்ணு மேரிட் அண்ட் செட்டில்டு இன் இந்தியா. சரி. அடுத்தது பையன் மேரிட் அண்ட் செட்டில்டு இன் சிங்கப்பூர். சரி. இவர் தான் லாஸ்ட் பையன். சரி. இவர் எங்கே வேணாலும் செட்டில் ஆகலாம். இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபரும் அலவுடு. பட் நாங்கள் மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஓகே. எங்களுக்கு நாயுடு கம்யூனிட்டி, சப்செக்ட் போபார், எந்த கம்யூனிட்டி வேணாலும் இருக்கலாம். மதர் டங் தெலுங்கு. ஓகே. ஒரு நல்ல கலர்ஃபுல் கேலாகவும், ஓகே, கிராஜுவேட் கேலாகவும், வேலை செஞ்சாலும் வேலை செய்யலனாலும் பரவாயில்ல. ஓகே. எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். கல்யாண மாலை மாதிரி இந்த வரண அமையறதுக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். சொல்லுங்கள். நல்ல சாப்பிட்டு டைம். சரிம்மா. அவனுக்கேற்ற ஒரு நல்ல குணவதியான வீட்டுக்கு என்னுடைய மகளாக நாங்கள் பார்த்துப்போம். என்ன அப்பா அம்மாவை பார்த்துக்கணும். ஓகேம்மா. அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக அது நான் நியாயமான எதிர்பார்ப்பு. கட்டாயமாக அதே மாதிரி கிடைப்பாங்க. நல்ல பெண், சிறந்த பெண் உங்களுக்கு மருமகளா ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு அருமையான மனைவி கல்யாண மாலை மூலமாக உடனடியாக கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம். NR ஸ்ரீனிவாசன், பதிவேன் 488279, வயது 32, BE MS முடித்தவர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக UKவில் பணியிலுள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். ஸ்ரீனிவாசன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் அவினாஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, பிடெக் மேலும் MBA பண்ணியிருக்கிறாரு. பாலக்காடில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. அவினாஷ் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ராஜசேகரன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 33, டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. US ஆண்டர்சனில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி அல்லது டிப்ளமா முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. ராஜசேகரன் விருப்பத்துக்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு மார்ச் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவை மாநகராட்சி கலையரங்கில். விவரங்கள் வரும் வாரங்களில். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் குடும்ப உறவுக்கெல்லாம் பேர்கள் வந்து அவ்வளோ அழகாக வச்சுருப்போம். அண்ணி, அன்னை, நீ பிரிச்சா, மதினி, மாதா, நீ, கணவன், கண், அவன். அது விட குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னு சொன்னது நம்ம ஊரில் தான். குடும்பம் ஒரு கோயில்னு சொன்னது நம்ம ஊரில் தான். குடும்பம் எங்கேயாவது மாநகராட்சின்னு சொல்லியிருக்கோமா? கிடையவே கிடையாது. இவ்வளவு அடுக்கடுக்கான விஷயங்கள் இது. அதே போல்
குடும்பம் இணைந்து தான் இருக்குது, பின்னி பிணைந்து தான் இருக்குன்ற போது நீங்கள் தாலி கட்டுறப்பே பார்த்துடலாம். அந்த முந்தாணி முடிச்சு அதிலே பின்னி ஆரம்பிக்கிறது. அந்த தாலிக்கு போடுற 3 முடிச்சில் எத்தனை சின்ன சின்ன நூல்களாக இருக்குன்னு தெரியுமா? அது வந்து 3 முடிச்சு போடுறதும் அங்கே பின்னி பிணைஞ்சு ஆரம்பிக்கிற வாழ்க்கை கடைசி வரைக்கும் போகுதுன்னா நம்ம வாழ்கிற பொறுத்து. வாழ்க்கை ஒரு கண்ணாடி மாதிரி, நீ சிரிச்சா அது சிரிக்கும், நீ அழுதா அழுதுவாங்க. அதனால் கணவன் மனைவி பாராட்டி பாராட்டி வாழ்கிற எத்தனை வெளிநாட்டு நம்ம போகணும்னு ஆசைப்படுறோம். வெளிநாட்டுக்கு நம்மளை பார்த்து ஹிலாரி கிளின்டனோட மனைவி வந்தாங்க, இந்தியாவை சுற்றி பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க ஒரு அதிர்ச்சி. அங்கே போய் ஒரு மாதர் சங்கம் ஆரம்பித்தப்ப அந்த மாதர் சங்கத்தில் ஹிலாரி கிளின்டன் சொன்ன விஷயம், எல்லாரும் இந்திய பெண்மைக்கு திரும்புங்கள். அவங்கள மாதிரி ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்கிற கலாச்சாரத்தை நம்ம பார்க்கவே முடியாது. அதே போல் ஏற்றுக்கிற பக்குவம் ஒன்று வேணாமுங்க. வீட்டுக்கார் வழுக்கத்தில் இருக்காரேன்னு சொல்லி எந்த பெண்கள் கண்கலங்கினான்னா அந்த வீடு விட்டு விலகிதான் இருக்கு. ஆனால் அதில் ஒரு அம்மா சொல்லிச்சு, என்ன செலவு மிச்சமுங்க, சாம்பு சீப்பு வாங்குற வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் எவ்வளோ பெரிய மலையில் நனைஞ்சு போனாலும் மழை தண்ணி சட்டாறு பட்டு பட்டாறு வானத்துக்கு மறுபடியும் ரிட்டர்ன் போயிடும். உடனே குளிச்சுட்டு உடனே ஆஃபீஸ் போகலாம், தலையை தோட்டிக்கிட்டு 1 மணி நேரம் ஃபேனை போட்டுக்கிட்டு. ஆக மொத்தம் எனக்கு மாதம் 3000 ரூபா மிச்சம் என் வீட்டுக்காரட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா டென்ஷன் கிடையாது. ஐயோ இவரை போய் கல்யாணம் பண்ணி வாசல் படுத்து கிடக்கிற வர இருந்தாலும் வலிக்கு விழுகிறாங்கன்னு சொல்லி நான் டென்ஷன் ஆகி போயிடும். அதே போல் மனைவி கருப்பாக இருக்காளேன்னு சொல்லி எந்த ஆண்கள் கண்கலம் கூடாது. ஏன்னா நம்மளை தவிர வேற எவனும் பார்க்க மாட்டேன். ஒரு பாயிண்ட். இப்போ ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டில் விட்டு நம்ம வெளியூர் நிம்மதியாக வேலையை பார்க்க முடியுமா? கரண்ட் கட்டா லட்சுமி கதவை போட்டுப்பா, வெளியே உங்கள் அப்பா படுக்க வை, எதுக்கு இந்த டென்ஷன்? அது இருக்கிறலாம் ஏற்றுக்கொள்ள பழகிட்டோம்னா மனநிறைவான வாழ்க்கை. ஆனால் சில நேரத்தில் ஒரு மாதிரி புரியுற மாதிரி தெரியும், மடக்குன்னு மிரண்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்காரம்மா சொல்லுது, எங்கள் அம்மா வரம்ன்றாங்க ஒரு லீவில் நம்ம வீட்டுக்கு. அம்மா வருது, ஆட்டுக்குட்டி வருதுன்னு. நான் நல்லா எல்லாம் வந்து போகிறதுக்கு சத்திரமா கட்டி வச்சுருக்கேன், எல்லாம் யாரும் வரக்கூடாது. இல்லை கூடவே என் தங்கச்சி வரன்றா, வர சொல்லுமா, நம்மளை விட்ட யாருமா இருக்காங்க, நம்மளாம் ஒன்று மண்ணுமா பழகிட்டேன், நீ கூட போ. அந்த அம்மா வந்து ஒரு மாதிரி இருக்கட்டு. பத்தியா எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் பேச விட்டு பார்க்குறது. ஏன்னா குழந்தைகள் தினம் கொண்டாடுறோம், குழந்தைகளோடு கொண்டாடுறது கிடையாது யாருமே. ஏன் ஞாயிற்றுக்கிழமை லீவ் வருதுன்னா, கவிப்பரசு வைரமுத்து சொல்லுவாங்க, வாழ்க்கையில் 6 நாட்கள் விற்கப்படுகிறது, ஒரே ஒரு நாள் தான் வாங்கப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை. குடும்பத்தோடு உட்காந்து குழந்தையில உட்காந்து கொஞ்சி பேசுறதுக்கு, குழாவி பேசுறதுக்கு. அன்னைக்கு பாருங்கள் குழந்தைய பற்றி தெரியும். நான் கேட்டேன், நீ சைவமா அசைவமாடா? நான் சைவம் தான், சாப்பிடும்போது ரேசா அசைவம் அப்படின்டா. ஒரு வரியிலே முடிஞ்சு வச்சு. இது தீபாவளிக்கு எடுத்த சட்டையா? இல்லை எனக்கு எடுத்த சட்டை. அதுக்கடுத்து நம்ம ஏதாவது பேச முடியுங்களா? ஒரே வரி தான். இந்த பொங்கல் எப்படா போச்சு? வாய் வழியாத்தான். ஒரு வரி எங்கே யோசிச்சு பார்த்துக்கு பாருங்கள். குழந்தையோட பேசுகிற விஷயம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட புதுசு புதுசான விஞ்ஞானம் வந்து நம்மளுடைய குடும்பத்தை இணைச்சிருக்கு. அதான் நல்லா ஒரு லெட்டர் போட்டு அவர் நல்லா இருக்காரான்னு கேட்கறதுக்கு 15 நாள் ஆகும். இப்போ ஒரு செகண்டில் அப்படி ரசம் வச்சேன் அப்படின்னு அனுப்பினா 250 லைக் கொடுக்குறேன். ஆனால் அந்த ரசத்தை வீட்டுக்கார லைக் பண்ணல, அது ஒரு பக்கம் கொடுக்கலாம் பாருங்க. அதான் உடனுக்கு எவ்வளோ அவர் அமெரிக்காவில் இருந்தால் கூட, அவங்களுக்குள்ள இடைவெளி தூரமாக இருந்தால் கூட மனசு. நான் நிறையா வெளிநாடுலேருந்து வரும்போது நம்ம நண்பர்களாக வருவாங்க. எங்கள் அப்பா இருந்து 3 வருஷம் ஆச்சு சார், இப்போ தான் ஊருக்கு வரேன். தங்கச்சி கல்யாணத்துக்கு கூட வரல. என்னன்னா அவன் அங்கேருந்து பணத்தை சம்பாரிச்சு தன்னுடைய தங்கச்சிக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு ஜீவன் அங்கேருந்து சம்பாரிச்சு விடுதுன்னா குடும்ப இணைப்பு இல்லாமல் அப்படி செய்ய முடியாது. அது மாதிரி தான் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. கோலார் தங்க வயலில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அது சம்பளம் ரொம்ப கம்மி தான், 10,000 அடி 20,000 அடி ஆழத்தில் போய் தங்கத்தை தோண்டி எடுக்கணும். அப்படி போகிறப்ப யாருக்காவது கால் முறிஞ்சு போச்சுன்னா, விபத்தில் கால் போயிடுச்சுன்னா ஒரு 4 லட்ச ரூபா, கை போயிடுச்சுன்னா ஒரு 3 லட்ச ரூபா. இப்போ என்ன சரி தங்கச்சி கல்யாணத்தை சம்பளத்தை வாங்கி ஒன்றும் செய்ய முடியான்றதுக்காக தன்னுடைய சொந்த காலை இழந்து வேணும்னே தன்னுடைய தங்கச்சிக்கு பந்தக்கால் போட்ட சகோதரர்கள் எத்தனையோ பேர் உண்டு, பார்த்துப்போம். இதெல்லாம் இல்லைன்னா அப்புறம் எப்படி இணைப்பு இல்லைன்னு சொல்ல முடியும்? பாராட்டுற விஷயம் அடிக்கடிக்கு சொன்னோம். இருந்தாலும் தாய் உறவு அதை மட்டும் யாராலும் மறுக்க முடியாத ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா பார்த்திபன் கூட ஒரு கிறுக்கல் என்ற ஒரு சின்ன புத்தகத்தை எழுதியிருப்பார் அன்னை தெரசா பற்றி. தெரசா, நீ கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு தான் தாயாக இருந்திருப்பாய், கருணை விட்டுறதால் தான் இந்தியாவில் எல்லா குழந்தைக்கும் தாயாக இருக்கிறார். அப்படிங்களா? நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. ஏன்னா கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாதுன்றக்காகத்தான் தாயை படைச்சார பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு வீட்டுக்கு லேட்டாக வரேன்னா அப்பா என்ன அப்படி ஊர் சுற்றிட்டு வர, ஒன்று அண்ணன் இப்படி இருந்தால் விளங்குண்டா வீடு. ஆனால் அம்மா இருக்கிற வார்த்தை சாப்பிட்டியாப்பா, உங்களுக்கு சாப்பிடு, மித்தது அப்புறம் பேசுவோம். 5 பேர் இருக்காங்க, 4 பொருள் தான் இருக்குன்னு வச்சுங்க பலகாரம். எனக்கு இது பலகாரம் பிடிக்காதப்பான்னு சொல்லி விட்டு கொடுக்குற விஷயம். இப்படி அற்புதமான தாய் இருக்கிற இடம் கொடுப்போம். இது விட பிணிந்த ஒரு உறவை சொல்ல முடியாது. தந்தை என்ன செய்வார் தெரியுமா? திருவிழாவில் பார்த்தீங்கன்னா தாய் வந்து குழந்தைய எடுப்பில் வச்சுருப்பாங்க. ஏன்னா தான் பார்த்த உலகத்தை தான் குழந்தையும் பார்க்கணும்னு சொல்லி. ஆனால் தந்தை வந்து தோளில் வச்சு பாடுறா அப்படின்றார், நான் பார்க்காத உலகத்தையும் என் பையன் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறவுகள் விஞ்ஞானத்தின் மூலம் இணைக்கப்பட்டிருக்கு, சந்தோஷம் பாசத்தின் மூலம் இணைக்கப்பட்டிருக்கு. இந்திய குடும்ப உறவுகள் பின்னி பிணைந்துள்ளன. தொடர்கிறார் திரு மதுரை முத்து அடுத்த வாரம். ஆனாங்க ஐயா, இந்த மாதிரி ஒருத்தர் பட்டிமன்றம் பேசி நான் கேட்டதே இல்லைங்க.
நான் தெரிஞ்ச எல்லா ஜோக்கையும் வரிசையா வாரி முன்னால கொட்டிட்டு, எனவே உறவுகள் எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கின்றன. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.